ஒரு ஊர்ல ஒரு பூண்டு வியாபாரி, ஒரு வெங்காய வியாபாரி, 2 பக்கத்து வீட்ல இருந்தாங்க. இந்த வெங்காய வியாபாரி என்ன பண்ணாரு, மூட நிறைய வெங்காயத்தை எடுத்துட்டு அடுத்த நாட்டுல போய் அந்த காலத்துல வித்துருவாங்க. கப்பல்ல போய் தான் விப்பாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க. மூட நிறைய அப்படியே கப்பல் நிறைய மூட முடியா வெங்காயத்தை ஏத்திட்டு அடுத்த நாட்டுக்கு வியாபாரத்துக்கு போனாரு. இந்த கப்பல் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஒரு தீவு கிட்ட கப்பல் ரிப்பேர் ஆயிடுச்சு. இந்த தீவுல இறங்கி போறாரு. அந்த காட்டுவாசிகள், அந்த ஆதிவாசிகள் நிறைய இருக்காங்க. அவங்க வெங்காயத்தை பார்த்ததே கிடையாது. இது என்னன்னு கேக்குறாங்க. இது சாப்பிடுறதுன்றாரு. இவங்க பார்த்ததே கிடையாது அந்த வெங்காயத்தை. இவங்க என்ன பண்றாங்க, அந்த ராஜா கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி மூட முடியா எனக்கு கொண்டு வந்திருக்காங்க ரவுண்ட் ரவுண்டான். இந்த ராஜா நம்பல. இது என்னன்னு கேக்குறாரு, நம்பல. இவன் என்ன பண்றான், அந்த வெங்காயத்தை சமைச்சு போடுறான். வெட்டி சாம்பார் வச்சு சமைச்சு போடுறான். அவர் சாப்பிட்டு பார்க்கறாரு, சார் அவ்வளவு டேஸ்டா இருக்கு. வெங்காயம் இவ்வளவு டேஸ்டா, இந்த எல்லா மூடையும் நானே வாங்கிக்கிறேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். உங்க நாட்டிலேயே விலை மதிக்க முடியாத விஷயம் என்ன இருக்கோ அதை கொடுங்கன்னு கேட்டான். உடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு வெங்காயத்துக்கும் ஒரு தங்க கட்டி, அதே மாதிரி ஒவ்வொரு வெங்காயத்துக்கு ஒரு தங்க கட்டி கொடுத்து மூட முடியா தங்க கட்டி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஊருக்கு வந்துட்டானா, பெரிய பணக்காரன் ஆயிட்டான், பெரிய வீடு, பெரிய இது. இப்ப நம்ம பூண்டு வியாபாரி என்ன பண்ணுவாரு, ரீல்ஸ் அப்படியே காப்பி பாரா ரீல்ஸ். நம்மளும் இதை செய்யக்கூடாது, மூட முடியா பூண்டை ஏத்திட்டு கரெக்டா அவர் வண்டி ரிப்பேர் ஆகல, அந்த கப்பல் ரிப்பேர் ஆகல, கரெக்டா அந்த தீவு கிட்ட போய் நின்னுச்சு. இவனே ரிப்பேர் ஆக்கிட்டான். அந்த தீவு கிட்ட போய் நின்னா, அந்த ஆதிவாசிகள் எல்லாம் வந்தாங்க. இவனை கூட்டிட்டு போய் அரசர் முன்னாடி நிப்பாட்டினாங்க. அவர் பூண்டையும் சாப்பிட்டது கிடையாது. அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு, பூண்டு அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு. இவர் உடனே கேட்டாரு, இந்த பூண்டு இவன் சமைச்சு போட்டார், இப்போ உனக்கு என்ன வேணும்னாங்க. அதே டைலாக், உங்க நாட்டிலேயே விலை மதிக்க முடியாத ஒண்ணு கொடுங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணாரு, ஒவ்வொரு மூட்டை பூண்டுக்கும் ஒவ்வொரு மூட்டை வெங்காயத்தை கொடுத்து அனுப்பி விட்டார். இப்போ இங்க வந்து இறங்கினா பூண்டு எடுத்து போய் வெங்காயத்தை கொண்டு வந்து கத்துனா, சார் அடுத்தவங்க ஒன்று செய்வாங்க சார், அவங்களுக்கு சக்சஸ் ஆகும், நமக்கு சக்சஸ் ஆகுமான்னு நமக்கு தெரியாது. கரெக்டா? நம்ம தொழில நாம் எதை தனித்துவமாக சிந்திக்கிறோமோ அதுல நம்மளுடைய தொழில் ரீதியான வாழ்க்கை நம்மை திருப்திப்படுத்துவதற்காக நாம் செய்யக்கூடிய வேலையில் நாம் திருப்திப்பட்டு தனித்துவமாக இயங்கும் போது தொழில் ரீதியான வாழ்க்கை வெற்றி பெறும்.